மருத்துவ விசாவில் வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் நாளுக்குள் வெளியேற வேண்டும் என மத்திய அரசு கெடு விதித்திருந்த நிலையில் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது சடலத்தையும் அவரது தாயாரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த நபர் யார்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்ல 26 நபர்கள் உயிரிழந்தார்கள். சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான்கள் மருத்துவ சிகிச்சை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கான சிகிச்சை தொடரப்பட்டு வருவதாகவும் பலர் அவரது சொந்த நாட்டுக்கு சென்று விட்டதாகவும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை அமுந்தக்கரையில நெல்சன் மாணிக்க சாலையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில பாகிஸ்தான் நாட்டிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு தாய் மற்றும் மகன் ஆகியோர் சென்னை வந்து தங்கி சிகிச்சை மேற்கொண்டதாகவும் அதில் 23 வயதுடைய அந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தொடர் சிகிச்சையில இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ சிகிச்சையில் இருந்த மகன் உயிரிழந்த நிலையில அவரது உடலையும் அவரது தாயாரையும் பத்திரமாக பாகிஸ்தானுக்கு அனுப்பும் பணியில் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் உடல் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சையத் ஆரியன் என்ற 23 வயதுடைய பாகிஸ்தான் இளைஞர் உயிரிழந்திருப்பதாகவும் அவரது உடல் மற்றும் அவரது தாயாரையும் பத்திரமாக அனுப்பி வைக்க பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு.